சாத்தனூர் நடுகர்கள் திருவண்ணாமலை மாவட்டம் தண்டாரம்பட்டு வட்டம் சாத்தனூர் கிராமம் மல்லிகாபுரம் என்னும் இடத்தில் இருக்கின்ற இந்த 4 பல்லவர் கால நடுகர்கள் மற்றும் சோழர் கால நடுகள் ஒன்றும் காணப்படுகின்றது என்று போட்டிருக்காங்க. ஸோ இந்த பகுதி போய் பார்ப்போம். என்ன 4 சோழர் கால நடுகர்கள் ஒரு வந்து பாண்டியர் சொல்கிறாங்க. பல்லவர் காலமா? ஓ ஓகே. இது பார்க்கும்போது நமக்கு ஒரு அம்பு வர மாதிரி இருக்குது. அம்பு தொலைச்சிருக்கு. அப்போ எப்படி போர் வீரனா இருந்திருப்பானா? ஆமாம், அந்த ஆணிரையில் இதில் இருக்கிறது வந்து ஒரு கல்வெட்டோடு இருக்கிற மாதிரி இருக்குங்க சார். இது எல்லாமே கல்வெட்டு, 4 எல்லாமே கல்வெட்டுகள். இது மட்டும் தான் இருந்திருக்கும், உடஞ்சிடுச்சு, அது மேல் பகுதி கிடைக்கல. இதில் இருக்க எழுத்துக்கள் வந்து நமக்கு வட்டெழுத்து. என்ன செய்தி சொல்லுதுங்க சார்? இது ஒரு அம்பு வச்சிட்டு இருக்கான், ஒரு வீரன் அம்பு வைத்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. சொல்லிடுறேன். வந்து நரசிம்மவர்மன், நரசிம்மவர்மன் பல்லவன் காலத்து. ஓ, இந்த புக்கில் எல்லாம் ஃபுல்லாக போட்டுருக்கோம். இது வந்து கோவிசைய நரசிங்க விக்ரமபர்மருக்கு ஆண்டு 30வது மேற்கோவலூர் நாட்டு சாத்தனூர் ஆண் தொரு கொண்ட ஞான்று பகைமதர் சேவகர் குமாரமங்கல உண்டன் தொரு இடுவித்து பட்டான். கல்வெட்டு எண் 38 போட்டிருக்கு. அப்படின்னா ஏதாவது கல்வெட்டு தொகுதியில் இருக்கா? இல்லை, இந்த உங்களோட தாலுகாவில் கிடைச்ச கல்வெட்டுகளோட 38 வருது. ஓகே, அது மாதிரி மொத்தம் போட்டிருப்போம். இதில் இதுதான் முதலாம் பராந்தகன் நடுகள். இது அப்போ சோழர் காலத்துக்கு மிக பழமையான. கோப்பரகேசரி பன்மர்க்கு ஆண்டு 4வது வானகோவர் வேட்டுவதி அரையரான மேற்கோவலூர் நாட்டு அளவைப்பாடி உடைய ஆந்தை பொன்னி மகன் மொடையன் தொருமிட்டு பட்டான்கள். இது தமிழ் எழுத்துக்களோட. இது தமிழ் எழுத்து. இது ரொம்ப முக்கியமான கல்வெட்டு. இதுவும் இது வந்து மகேந்திரவர்மன் மசீந்திரபர்மருக்கு 39வது வானகோ அரைசரு மருமக்கள் ஒற்றக்கையார் சருக்கிருந்த ஊர் போந்தை மேற் சக்கரவரு படை வந்த ஞான்று நாக்கையார் இளமகன் அத்தாவன் மகன் நந்தி எரிந்து பட்டான்கள். இந்த சிற்பிகள் செதுக்குன சிற்பிகளோட தான். இது ஒவ்வொரு காலத்துக்கும் என்னோட இது மாறிக்கிட்டே வரும். இது வந்து நரசிம்ம, அதாவது முதலாம் மகேந்திரவர்மன் காலத்து நடுகளில் இந்த பொசிஷன்ல தான் இருப்பாரு. ஒரு காலை இப்படி வச்சுக்கிட்டு இப்படி வீசுற மாதிரி இருக்கிறது ஒரு பொசிஷன். அது அவர் காலத்துல இருக்கும். அதுக்கு முன்னாடி சிம்ம விஷ்ணு காலத்துல நேரா நின்ற மாதிரி இருக்கும். இதெல்லாம் லேட்டர் பீரியட்ல எல்லாமே ஒரு 100 வருஷம் வித்தியாசம். 100 வருஷம் வித்தியாசம் தான். இதுல நிறைய எழுத்துக்கள் இருக்க மாதிரி இருக்கு. இதுதான் இந்த கோவிசை அப்படின்னு போட்டு வட்டெழுத்து. இப்போ பல்லவர் காலத்துலேயே வந்து பல்லவர் ஆட்சி காலத்து தான் எல்லாமே வந்து மகேந்திரவர்மன் நரசிம்மவர்மன் தான் இதில் வரலாம். ஒரு சின்னதாக இதை பற்றி சொல்லிடுறேன். சொல்லுங்க சார். நடுகர்கள் தொகுப்பு இருக்கிற இடம் வந்து சாத்தனூர் கிராமத்தில் 5 நடுகர்கள் இருக்குது. அதில் ஒரு நடுகளில் எழுத்து இல்லை, ஏற்கனவே உடஞ்சிருக்கு. மற்ற 4 நடுகளில் 3 நடுகர்கள் வந்து வட்ட எழுத்தும், 1 வந்து சோழர் கால தமிழ் எழுத்தும் உள்ள நடுகள். ஸோ இது பொதுவாக இந்த நடுகளில் இருக்கிற செய்திகள் வந்து ஆணிரை போரில் இறந்த வீரனுக்காக எடுக்கப்பட்ட நடுகள். இதில் என்ன செய்திகள்லாம் இருக்குது அப்படின்னா, இது வந்து இந்த நாட்டு பிரிவு என்ன அப்படின்னா, இது வந்து மேற்கோவலூர் நாடு. கோவலூர் அப்படிங்கிறது திருக்கோயிலூர் இப்போ சொல்கிற மாதிரி. அதனோட மேற்கு பகுதியில் இருக்கிற மேற்கோவலூர் நாட்டில் இருக்கிற சாத்தனூரை சேர்ந்த ஒரு வீரனுக்கும் அதன் பகுதி பக்கத்தில் இருக்கிற இன்னொரு ஊரை சேர்ந்த ஒரு வீரனுக்கும் இடையில் நடந்த போரில், இந்த ஆணிரை போரில் இறந்துடுறாங்க. அவர்களோட நினைவாக இந்த நடுகற்கள் வச்சுருக்காங்க. இதில் வரலாற்று சிறப்பான ஒரு செய்தி, தமிழக வரலாற்றிலே சிலதெல்லாம் மாற்றி அமைக்கப்பட்டதுன்னு சொல்லுவாங்க இல்லையா,
அந்த மாதிரி ஒரு செய்திக்கு அடித்தளமாக இருந்த கல்வெட்டு இதுதான். ம் எல்லாரும் இதுக்கு முன்னாடி வந்து முதலாம் மகேந்திரவர்மனோட ஆட்சி காலம் வந்து 30 வருஷம் எழுதியிருப்பாங்க. ம் 590 620 எழுதுவாங்க பழைய புத்தகங்கள்லாம். ஏன்னா அவரோட 30 வருஷத்துக்கு தான் அவங்களுக்கு கிடைச்ச கல்வெட்டுகளில் ஆட்சி ஆண்டு கிடைச்சிது. இந்த கல்வெட்டில் தான் மகேந்திரவர்மனுக்கு ஆண்டு 39ஆவதுன்னு வரும். அப்போ தான் அவர் 39 வருஷம் அவர் ஆட்சி பண்ணாருன்னு தெரிஞ்சது. மகேந்திரவர்மனோட 30 வருஷத்துக்கு பிறகு 33 34 35 கிடைக்கிறதுனால அவர் வந்து மகேந்திரவர்மனோட ஆட்சி ஆண்டு அவர் எவ்வளோ வருஷம் ஆட்சி பண்ணார் அப்படிங்கிறது 30 வருஷம் அப்படின்றதுலேருந்து அவர் 40 ஆண்டு அதாவது 39 ஆண்டு ஆட்சி பண்ணார் அப்படின்றது சான்றாக இருக்கிற ஒரே கல்வெட்டு இதுதான். இதுதான் அதிகபட்சம் அவர் 39 ஆட்சி ஆண்டுன்னு கிடைச்சது. கால நடுகள்லாம் பெரும்பாலும் எழுத்தோடு தான் இருக்கும் பல்லவர் காலத்தில். ஸோ இந்த நடுகளில் மேல் பகுதியில் எழுத்தும் கீழ்ப்பகுதியில் அந்த இறந்த வீரனோட உருவமும் கொடுத்துருக்காங்க. ஸோ வீரன் பார்த்தோம்னா நமக்கு வந்து ஒரு சண்டைக்கு செல்லக்கூடிய ஒரு காட்சியில் தான் இருக்காங்க. ஒரு காலை முன் நகர்த்தியும் சண்டைக்கு தயாராகல அல்லது நகர்ந்து போகிற காட்சி. ஒரு கையில் குருவாலும் இன்னொரு கையில் கேடயமும் வச்சுருப்பாங்க. ஸோ இவரோட ஆடைகள்லாம் அந்த காலத்தில் எப்படி இருந்தது அப்படின்றதுக்கான காதில் இருக்கிற அந்த குண்டலங்கள், இந்த அரையாடை, இன்னும் சில இடங்களில் இந்த வளையணிகள் போல் கூட சில இடங்களில் இருக்கும். ஸோ அவரோட இடைக்கச்சி இடுப்பில் கட்டி இருக்கிற ஒரு துணி. ஸோ இது வந்து அந்த வீரன் அந்த காலத்தில் அவர் எப்படி இருந்தாரோ அந்த வடிவம். அவர் இறந்துட்டார் அப்படின்றதுக்காகவே இந்த மாதிரியான கல்குடமும் சில இடங்களில் சிவலிங்கம் கூட சில இடங்களில் வைப்பாங்க. இது வந்து ஒரு வடிவம். பெரும்பாலான நடுகளில் இந்த பேட்டர்ன் தான் இருக்கும். ஒரு சில விஷயங்கள் கூட குறை இருந்தாலும் இந்த பேட்டர்ன் தான் நடுகள் வீரனுக்கு அமைக்கிற வழக்கம் இருக்கு. கையில் ஒரு வாள் இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா? இது குருவாள். ஒரு வீரன். சில இடங்கள்ல வில்லம்பு இருக்கும். வில்லம்பு வந்து வில்லம்பு. வில்லம்பு இந்த பக்கம் ஒரு வில்லு வச்சிருப்பாரு, இந்த பக்கம் அம்பு இருக்கும், அப்படி காட்டுவாங்க. அதுவும் வில்லம்பு தான். ஆனால் இப்பொழுது இதை வந்து 5 நடுகல்களையும் ஒன்றா சேர்த்து இப்போ வழிபாடு பகுதியாக. ஆமாம், இப்போ இந்த திருவண்ணாமலை மாவட்டத்தில் நடுகள் அப்படிங்கிறது மக்கள் வழக்கில் எதுவும் தெரியாது. இதில் இருக்கிற விஷயங்களும் உங்களுக்கு அவ்வளோவா பிடிபடாது. அவங்களை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் வேடியப்பன். வேடியப்பன். இங்கே வேடியப்பன் வழிபாடுன்னு சொன்னால், வேடியப்பன் கோயில்னு சொன்னால் சொல்லுவாங்க. வேடியப்பன் தான். வேடின்றது கூட அந்த வேட்டுவன் அப்படின்ற வார்த்தையிலேருந்து வந்தது தான். வேடியப்பன் கோயில்னு சொல்லுவோம். மல்லிகாபுரம் வேடியப்பன் கோயில்னு சொல்லிடுவாங்க. இந்த பகுதியில் எல்லா நடுகளிலும் வேடியப்பனாக தான் பெரும்பாலும் சொல்லுவாங்க. இது எவ்வளோ நாளாக இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? ஏறக்குறைய இந்த மண்டபம் அப்படிங்கிறது மண்டபங்கிறது வந்து இதை கண்டுபிடிக்கல கட்டியிருப்பாங்க. ஏன்னா அப்போதான் தமிழ்நாடு தொழில் துறை இதை வந்து டாக்குமெண்ட் பண்ணாங்க. அப்போ பல்வேறு இடங்கள்ல இருந்தது கொண்டாந்து ஒரு இடமா வச்சு இந்த கட்டடத்தை கட்டியிருக்காங்க. இதுக்கு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் அந்த ஃபென்சிங்கும் தமிழ்நாடு ஆர்கியாலஜி போட்டு ஒரு போர்டு வச்சிருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டில் ஆர்கியாலஜி தொடர்ந்து இந்த மாதிரி உதிரியாக இருக்கிற சிற்பங்களை எல்லாம் ஒன்று சேர்த்து மேடை கட்டி செய்யறதையும் ஒரு பணி செஞ்சுட்டு வராங்க. இப்போ பக்கத்தில் எங்கேயாவது புதர்கள் எல்லாம் இந்த மாதிரி நிறைய கிடைக்குமா? முக்கியமான விஷயம் என்னன்னா, தமிழ்நாட்டில் கிடைச்ச தொன்மையான நடுகற்கள்ல சென்ற மாதம் ஜூலை மாதம் ஒரு நடுகள் கிடைச்சது. இந்த நடுகள் இந்த ஒரு 50 அடி தள்ளி இங்கே தான் கிபி 4ஆம் நூற்றாண்டு நடுகள். ரொம்ப சின்ன நடுகள், எழுத்து மட்டும் இருக்க நடுகள் கிடைச்சது, உருவம் இல்லை. இந்த நடுகள் வந்து 4 நூற்றாண்டுலேருந்து 5ஆம் நூற்றாண்டு தமிழ் பிராமி எழுத்துலேருந்து வட்டு எழுத்துக்கு மாறக்கூடிய அந்த காலகட்டம் டிரான்சிஷன் பீரியடுக்கான நடுகள். இதே சாத்தனூரில் இந்த தொகுப்புக்கு பக்கத்தில் தான் கிடைச்சது. ஜூலை மாதம் தான் கிடைச்சது. அண்மையில் அப்போ அதுக்கு முதல்ல நமக்கு கிடைக்கல. எங்களுக்கு தெரியாது. எங்கே இருக்குன்னு நிலத்தை ஏர் விழும்போது வெளியில் வந்து விழுந்திருக்கு. அவர் வந்து அதை பார்த்துட்டு மேலே ஏதோ ஒரு எழுத்து இருக்குன்னு சொல்லி எங்களுக்கு தகவல் தெரிவிச்சு இங்கே தான் எடுத்து வச்சிருந்தாரு. அது நான் காலையில் எடுத்துன்னு வந்து பார்த்தோம். அதுக்கப்புறம் அதனோட சைஸ் ரொம்ப சின்னதாக இருந்தது. 20 சென்டிமீட்டர் தான் அதனோட அகல நீளம். அது இங்கே சேஃப்டின்னு சொல்லி இப்போ திருவண்ணாமலை மியூசியத்தில் கொண்டு போய் இது தனியாக இருக்கிறது. இன்னொரு கல்வெட்டு ஒன்று 2-3 எழுத்து இருக்கு. அது எங்கே உடஞ்சிருக்கு, அதனோட முழுசு கிடைக்கல. எங்கே இருக்குன்னு ஒரு வரி இருக்கு அதில். இப்போ நிறைய மண்ணுக்குள்ள புதையுண்டு இருக்கும். மாதிரி உடஞ்சிருக்கு, மண்ணுக்குள்ள போனது இருக்கு. மக்கள் ஒரு காலத்துல இது என்னன்னு தெரியாம அதை தூக்கி மறைச்சு போட்டதெல்லாம் இருக்கு. அப்படி போகும். இந்த மாவட்டத்துல மொத்தம் 100 நடுகள் எழுத்தோட இருக்கு. 500க்கும் மேற்பட்ட நடுகள் எழுத்து இல்லாத நடுகள் இருக்கு இந்த மாவட்டத்துல. ஜவாது மலை, கலசபாக்கம், போலூர் அந்த பகுதியெல்லாம் ஒரு ஊருக்கு 1-2 இருக்கும் நடுகள் இருக்கும். அந்த மாதிரி இந்த பகுதி தான் ரொம்ப முக்கியமானது. இந்த திருவண்ணாமலைக்கு இந்த பக்கம் இருக்கிறது தான் செங்கம் கணவாய்னு சொல்லுவோம். அந்த பக்கம் ஜவாது மலை, இந்த பக்கம் கல்வராயன் மலை. இதுக்கு 2த்துக்கும் நடுவில் போகிற இந்த வழி தான் ஒரு காலத்தில் செங்கம் கணவாய். இது அரூர் வரைக்கும் போகுது. இந்த பகுதியில் தான் தமிழ்நாட்டோட மொத்த நடுகளும் அதிகமாக கிடைக்கிற பழங்கால நடுகள் கிடைக்கிற ஒரு பகுதி. அரூர், ஊத்தங்கரை, தர்மபுரியோட முன்பகுதி வரைக்கும் இந்த தொடர்ச்சி இருக்கு. இதுதான் தமிழ்நாட்டோட பழைய வாழ்வியலை இன்னும் அப்படியே வச்சுட்டு இருக்கிற இடம். பெருசாக இன்னும் மாடனாக மாறாமல்
மக்கள் வழக்குலையும் இன்னும் அந்த வேடியப்பனோட வழிபாடும் இருக்குது. நடுகளும் தொடர்ந்து கிடைச்சிட்டு இருக்கு. ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு நடுகள் கிடைக்கும். அந்த மாதிரியான ஒரு இடம்.